சிவகங்கை, காரைக்குடி தொகுதிகளை விட்டு கொடுப்பது யார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததால் எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததால் சிவகங்கை, காரைக்குடி தொகுதிகளை விட்டு கொடுப்பது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதன் பின்னணியை சற்று விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை தனி தொகுதி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 2021 தேர்தலில் காரைக்குடியில் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் ராஜாவும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் மாங்குடி, அமமுக சார்பில் தேர் போகிபாண்டி போட்டியிட்டனர். மாங்குடி 75,954 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்தபடியாக ராஜா 54,365 வாக்குகள் பெற்றார். மேலும் தேர் போகிபாண்டி 44,864 வாக்குகளையும் பெற்றார். கடந்த 2024 எம்பி தேர்தலில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடம் பிடித்தது. இதனால் இந்த தேர்தலில் காரைக்குடி, சிவகங்கை ஆகிய 2 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென பாஜக எதிர்பார்க்கிறது. சிவகங்கை தொகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பதால் காரைக்குடியை குறிவைத்து பாஜக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது. அதே சமயத்தில் கடந்த மாதம் தேவக்கோட்டை வந்த டிடிவி தினகரன் இம்முறை கட்டாயம் காரைக்குடியில் அமமுக சார்பில் தேர் போகிபாண்டி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என அறிவித்தார். இந்த நிலையில்தான் அதிமுக, பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது. இந்த கட்சிக்கு குறைவான தொகுதிகளே ஒதுக்கப்படும் என்பதால் கட்டாயம் காரைக்குடி கிடைக்கும் என அக்கட்சியினர் தற்போது கூற தொடங்கியுள்ளனர். கடந்த சில தேர்தல்களாக தொடர்ந்து காரைக்குடியில் பாஜக போட்டியிட்டு வரும் நிலையில் இத்தொகுதியை விட்டு கொடுக்குமா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. அப்படியே விட்டு கொடுத்தாலும் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை தொகுதியை கேட்கும். ஆனால் ஏற்கனவே சிவகங்கையில் சிட்டிங் எம்எல்ஏவாக செந்தில்நாதன் இருப்பதால் பாஜக கோரிக்கையை அதிமுக ஏற்குமா என்பது கேள்விக்குறியே. கடந்த 2021 தேர்தலில் சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை தனி தொகுதி ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டு சிவகங்கையில் மட்டும் வெற்றி பெற்றது. இதில் திருப்பத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4 முறை வென்ற அமைச்சர் KR பெரியகருப்பன் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரை எதிர்த்து பலமான வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் இந்த முறையும் அதிமுகவே போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. அதே போல அதிமுக கோட்டையாக கருதப்பட்டு கடந்த முறை திமுகவிடம் இழந்த மானாமதுரையை இந்த முறையும் அதிமுக விட்டு கொடுக்காது என்றே கூறப்படுகிறது. பாஜக, அமமுக கட்சிகளும் திருப்பத்தூர், மானாமதுரை தொகுதிகளை விரும்பவில்லை. இதனால் காரைக்குடி, சிவகங்கையை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துவிட்டு மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் அதிமுக போட்டியிடுமா? தாங்கள் வெற்றி பெற்ற சிவகங்கை தொகுதியை சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்நாதனோ அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பாரா என்ற சம்பந்தப்பட்ட கேள்வியும் கட்சியினரிடையே எழுந்துள்ளது.